Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு நாம எந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சேம் வே. இந்த சேம் வே அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல இந்த ஸ்ட்ரக்சரோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதே முறையில் ஆர் ஒரே போல அப்படிங்கிற அர்த்தம். அதாவது என்னன்னா நாம அதே மாதிரி அதே போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க. ஸோ இதுக்கு தான் நாம இங்கிலீஷ்ல இந்த சேம் வே அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நாம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்க. ஷீ சால்வ் த ப்ராப்ளம் இன் த சேம் வே தட் ஐ டிட். ஷீ சால்வ் த ப்ராப்ளம் இன் த சேம் வே தட் ஐ டிட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தீர்த்தது போலவே அவளும் அந்த பிரச்சனையை அதே முறையில் தீர்த்தல். அதாவது நான் எப்படி என்னோட பிரச்சனையை நான் சால்வ் பண்ணனோ அதே முறையில், ஓகே, அதே முறையில் அவங்களும் அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற அர்த்தம். இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்க. we should treat everyone in the same way regardless of the background. We should treat everyone in the same way regardless of their background அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் பின்னணி எப்படி இருந்தாலும் நாம் எல்லோரையும் ஒரே போல நடத்த வேண்டும். அதாவது அவங்களோட பின்னணி, அதாவது அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருந்தாலும் நாம் வந்து எல்லோரையும் ஒரே போல், அதாவது ஒரே மாதிரி நாம் வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ இந்த தேர்ட் ஒன் பாருங்க. த நியூ எம்ப்ளாயி இஸ் பெர்ஃபார்மிங் இன் த சேம் வே ஆஸ் த அதர்ஸ் இன் த டீம். த நியூ எம்ப்ளாயி இஸ் பெர்ஃபார்மிங் இன் த சேம் வே ஆஸ் த அதர்ஸ் இன் த டீம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அந்த புதுசாக வந்திருக்க எம்ப்ளாயி வந்து அவர் வந்து மற்றவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவரும் டீமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா சேம் வே. இந்த சேம் வே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழில் நாம் எங்கெல்லாம் அதே போல் அதே முறையில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அங்கெல்லாம் நாம இந்த சேம் வே அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நாம யூஸ் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.